ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோக்கன் ரிங் 802.5. அது வந்து 802.5ங்கிறது அதோட IEEE ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே இருக்குது ரிங்குன்னு இருக்கா. இங்கே நம்ம என்ன டோபாலஜி யூஸ் பண்ணுவோம்? ரிங் டோபாலஜி இல்லைனா ஸ்டார் டோபாலஜியில் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிங்குனா என்ன? ஒரு சர்க்கிள், ஒரு ரிங் ஷேப்பில் எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஸ்டம்குலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். அதுதான் வந்து ரிங் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜின்னு என்ன? நடுவில் ஹப் இருக்கும், சுற்றி எல்லா சிஸ்டமும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அது ஹப்புக்கு போயிட்டு ஹப்பில் இருந்து தான் மற்ற சிஸ்டம்க்கு போகும். அதுதான் வந்து ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குது. இங்கெல்லாம் இதெல்லாம் டெர்மினலுங்கிறது, இதெல்லாம் சிஸ்டம். நடுவில் இங்கே பாருங்கள் ரிங் டோபாலஜி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அதுதான் ரிங் இன்டர்ஃபேஸ் யூனிட். இதான் ரிங்கோட ஜாயின் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணும்? 802.4ல் பார்த்தோம் இல்லையா? டோக்கன் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணும்? டோக்கனை கேப்சர் பண்ணணும். டோக்கனை கேப்சர் பண்ணால் மட்டும்தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இப்போ இதில் வந்து டோக்கன் வந்து இந்த ரிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த சிஸ்டம்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டோக்கனை கேப்சர் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோக்கன் அனுப்பிட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆனவுடனே ரிசீவர் என்ன பண்ணுவார்? அந்த டோக்கனை, அந்த அனுப்பின இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிவிட்டு அதை என்னன்னு ரீட் பண்ணிவிட்டு திரும்ப சென்டருக்கு என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார். அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணுன்னு என்ன ஆகும்? அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த டோக்கன் வந்து ஃப்ரீ ஆகிட்டு மறுபடியும் இந்த ரிங்கில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் எந்த சிஸ்டம் வேணுமோ அந்த சிஸ்டம் வந்து அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 802.5ஓட ப்ராசஸ். இதில் இப்படிலாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொல்யூஷன் வந்து ஃப்ரீ ஆகுது. கொல்யூஷன் ஃப்ரீனா என்ன? நிறைய சிஸ்டம் டேட்டாவை அனுப்புனா தான் அந்த டேட்டாலாம் வந்து கம்பைன் ஆகி ஒரு மாதிரி கொல்யூஷன் வந்து அக்கர் ஆகும். இது ஒரே ஒரு சிஸ்டம் தானே டேட்டாவை அனுப்புது. ஸோ அதனால் கொல்யூஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம டேட்டாவையும் அனுப்பிக்கலாம். எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 802.5ஓட ப்ராசஸ்.